ஆல் ஆஃப் யூ சைலன்ஸ் ப்ளீஸ். மச்சான் ஆரம்பிட கச்சேரிய. ஐயோ அம்மா பொண்ணு, அவ அங்கமெல்லாம் பண்ணு, அவ மேல ஒரு கண்ணு, நான் வாங்கி தரேன் சென்னு. சென்ன காரு, காரு மேல ஏறு, நாம ஊரை சுத்தி பாப்போம், எனக்கு வருது ஏப்போ. அப்போ தின்னு புட்டா ஏப்போ, வாங்கிட்டு வா பிராந்தி, நான் அடிச்சிருவேன் சாந்தி, அடிச்சிருவேன் சாந்தி. சாந்தி லுக்கு பாரு. நான் தேடி வந்த தேனு, நான் பாடி முட்டை அப்ப ஆகி புட்டா நண்டு. ஹாய்டா ஹாய்டா மச்சான். ஹாய் ஹாய். ஹாய்டா நீ பாஸ் ஆவற. ஹாய்டா. ஏய் நம்ம ஹீரோயின் வந்தா. யோ புள்ளகருப்பாய் உள்ள வந்து படுதாய். பாவி மனசு வந்துட்டாருடா டவாலி. ஓகே ஓகே. By the by, I am Professor 5000. புரியல? புரியல. கண் 1000. 15 வருஷமா ஸ்டூடெண்டா இருந்து சஃபர் பண்ணி ப்ரமோஷன் ஆகி ப்ரொஃபஸரா வந்திருக்கேன். என்ன யாரும் ஏமாத்த முடியாது, எங்கிட்ட யாரும் வாழ ஆட்ட முடியாது. மீறி ஆட்டுனீங்க ஓட்ட வெட்டிடு. சார் வாழ நீ உட்காரு, நான் கிளாஸ் ஆரம்பிக்கணும். நல்லா கவனி. Listen. சார் என்ன மூஞ்சுற? போற பார்த்தா சார் எழுதானே, எழுத கைய பார்த்து எழுதுறீங்க. சொல்றேன், ஜட்டி இருந்தா தான் சட்டி இருந்தா தான் அகப்பையில வரு. நான் வச்சுக்கிட்டு அவசரம் பண்றேன். டேய், நான் குழந்தையா இருக்கும் பொழுது புட்டி பாலை குடிச்சே வளர்ந்தேன். ஸ்டூடெண்ட் ஆனதுக்கு அப்புறம் பிட் அடிச்சே படிச்சேன். அந்த வழக்கம் ப்ரொஃபஸர் ஆனதுக்கு அப்புறம் கண்டினியூ ஆகுதுரா. ஆனா தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும் சொல்லுவாங்க. அது என்னோட போகட்டும். இங்க யாராவது பிட் அடிக்கணும்னு நினைச்சீங்க, ஒரு கண்ணு இல்ல 1000 கண்ணிலையும் வேக்கண்ணைய ஊத்திக்கிட்டு வாட்ச் பண்ணுவேன். என் கண்ணில இருந்து யாரும் தப்பவே முடியாது. பயப்படாத, வெறும் காத்து மட்டும்தான் வரும். டேய் மலமலன்னு வேலையை பாருங்கடா. என்ன இவ்வளவு ஸ்லோவா பாக்குறீங்க? ஐயா ஐயா என்ன ஒரே கப் அடிக்குது. உன் மேல அடிக்கிற கப்ப சொல்லமா, திறந்து 2 மாசமாச்சு கேண்டீன். அந்த கப்ப சொன்ன நல்ல தொட, நல்ல தொட. அம்மா பால், அம்மா பால். நில்றா. என்ன சொன்ன? அம்மா பால். இது என்ன தாய்ப்பால்? அது தாய்ப்பாலாடா? அது ஏண்டா மாட்டுப்பால் பாதி எரும்பால் பாதி, 10க்கு கார்பரேஷன் தண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு அம்மா பாலுங்கறியா? எவ்வளவு லொல்லுடா உனக்கு. ஏங்க ஐயா பாலால் கோச்சிக்கிறீங்க, அம்மா பாலால் கோச்சிக்கிறீங்க, அப்புறம் எப்படி தான் நான் கூப்பிடுறது? நீ ஒன்னும் கூப்பிட வேண்டாம். வாசப்படி மிதிக்கும் போதே செண்பகமே செண்பகமேன்னு ஒரு மாட்டுக்கார பாட்டு இருக்கு தெரியுமா? அந்த பாட்டை பாடிட்டு உள்ளவா, நீ தான் வந்திருக்க நான் புரிஞ்சுக்குவேன். என்ன என்றா எங்க ஊர் பாட்டுக்கார ராமராஜ லுக்குடு நீ. சரி அம்மா எங்க? இல்ல, அம்மா இன்னைக்குதான் பாத்திரத்தை கிளீன் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ண மூடிட்டு போ. பாலை ஊத்துறோம். ஊத்து, ஆனா பாத்திரத்தை பாத்துறாத போ. எனக்கு தெரியாது அது. நீ எத்தனை இடத்துல தெரியாம பாலை கறக்கிற மாதிரி பாத்திரத்தை பாத்துருப்ப. அதனாலதான்டா நான் முன்னெச்சரிக்கையா இருக்கிறது. கொள்ளை போகுது. சேட்டலைட் லண்டன் வரைக்கும் தெரியும் போகுது. அதாவது 2 மாசமா கேண்டீன் லீவு, நீயும் வேற லீவ் போட்ட. இந்த 2 மாசமா நான் உன்ன பாக்கல, நீ என்ன பாக்கல. இந்த 2 மாச கேப்ல ஒரு நாள் ஒரு நிமிஷமாவது நான் உன் கனவுல வந்தனா? ஆமாங்க. ஐயோ மேல மேல போ. ஒரே ஒரு நாள் பட்ட பகல்லையே வா. எத? கதவையா? அப்புறம் தூங்கும் போது கனவுல நீங்க வந்துட்டு அப்படியே போயிட்டீங்க. கனவுல வந்துட்டு அப்படியே போயிட்டேன். எதையாவது தொட்டிருப்பேன், யோசிச்சு சொல்லு. இப்ப என் மேல கப்படிக்கலையா? சில நேரங்கள்ல இந்த மாதிரி கப்பு சூப்பரா இருக்கு. ஐயா அலங்கார நீயா? எதுக்கு வந்து கொடத்தால் அடிக்கிற? உன் பாடி வெயிட்டுக்கு சுண்டு வரலாம், சும்மா டச் பண்ண போதுமா? பாலக்காய்ச்சி அதுக்கு முன்னாடி ஏண்டிய இந்த காய்ச்சி காய்ச்சி போற. அப்புறம் இந்த காய்கறி குப்பமா வருவா, அவ வந்தோடனே நேரம் ரூம் கணிச்சுடு. என்ன இல்ல இந்த காயெல்லாம் சொத்தையான்னு செக் பண்ணி பார்க்கணும். அப்படியே பாத்துட்டாலும் போறேன். இங்க வாடி. போடி 2 அடி வாங்கிக்க. வாடினா
என்னடி இது ஆம்பளை பசங்க படிக்கிற காலேஜ் நல்லா இழுத்து முடிட்டு வேலை செய். சரிங்களா? போய் தண்ணி எடுத்துட்டு வாப்போ. என்னடா நம்ம தலை தனியா தனிமையில இனிமை காணுவோம் போல இருக்குது. ஏ மச்சான், என்னடா கையில என்ன வச்சிருக்க? தெரியல, ரோஜா பூடா. அது எங்களுக்கு தெரியுதுடா, அதையே நீ வச்சிருக்க? டேய், இன்னைக்கு இந்த பூ கொடுத்து நம்ம நந்தினி அசத்த போறோம் பாரு. மச்சான் குடு, நான் வேண்டாம்னு சொல்ல, ஆனா குடுக்கும் போது சொல்லிட்டு குடு. இதுக்கு முன்னாடி அப்படிதான் ஒருத்திக்கு ரோஸ் தரேன் 30 நாளா அவ பின்னாடி மார்கழி மாசம் பண்டிகையில அலைஞ்சு கொடுத்த. 31வது நாள் அவ வர சொன்னான்னு போனேன். அவ என்ன சொன்னா? அவ உன்னை பூ வைக்கிறவன் நினைச்சு கையில 30 ரூபா கொடுத்தான். அந்த மாதிரி இந்த தடவை நடந்து போகுது. அதனால குடுக்கும் போதே தெல்ல தெளிவா அந்த 3 வார்த்தைய அழகா அற்புதமா சொல்லி கொடு. கரெக்டா மச்சான், இதுக்கு தாண்டா நம்ம அல்லக்கை ஆறுமுகம் வேணும்னு சொல்றது. அப்ப நானும் நீயும் தாண்டா வேணும். மச்சான், பூவை மட்டும் கொடு, மனசை கொடுத்தாத, அது மத்த ஃபிகர்களுக்கு வேணும். எக்ஸ்கியூஸ் மீ, நான் பூக்காரன் இல்ல. அது தெரியும். மை நேம் இஸ் ராக்கி. எங்க அப்பா ஒரு பெரிய ஆர்டிஓ ஆபீசர். எங்க அம்மாவுக்கு நான் ஒரே ஒரு செல்ல புள்ள. எனக்கு ஒண்ணுனா எங்க வீட்டுல எல்லாரும் பதறிடுவாங்க. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றீங்க? என் நட்சத்திரம் ரோகிணி. என்ன சுத்தி ஒரே பொண்ணுங்க கூட்டம் தான். ஆனா நான் சுத்துற ஒரே பொண்ணு நீங்க தான். பிகாஸ் நான் உங்களை நேசிக்கிறேன். சாரி. எதுக்கு சாரி? உங்களை பத்தி நீங்க சொல்லிட்டீங்க, என்ன பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். எங்க அப்பா ஒரு பையனை முடிவு பண்ணி நிச்சயதார்த்தம் முடிஞ்சு மோதிரம் கூட மாத்தியாச்சு. அவர்தான் இப்ப என்ன பிக்கப் பண்ண வருவாரு. மிஸ்டர், நீங்க என்ன சுத்துறதை விட்டுட்டு உங்களை சுத்துற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறது தான் பெட்டர். தேங்க்யூ. டேய், பச்சைக்கு மச்சான் இருக்குன்னு பதமா சொல்லிட்டு போறாடா. இனிமேல் நீ அவளை ட்ரை பண்றது வேஸ்டா. தில்வாலே துல்ஹானியா லே ஜாயேங்கே. ஐயோ அம்மா, அது நான் இல்ல. டேய், அப்படின்னு ஒரு ஹிந்தி படம்டா. அதுல ஹீரோயின அவங்க அப்பா ஒரு பையனுக்கு நிச்சயம் பண்ணிடுவான். அதுக்கப்புறமா ஹீரோ அந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணிக்குவான். இத தாண்டா நான் செய்ய போறேன். அவன் ஹீரோ, நீ வில்லன் ஆச்சே. டேய், நான் ஹீரோ ஆகிறதும் வில்லன் ஆகிறதும் அவ கையில தான். ஹாய் ராக்கி. ஹாய் சாந்தி. நேயர மாட்ட நக்குற மாடு கருத்த மாதிரி இவ வந்துட்டா. எனக்கு பின்னாடி உட்கார்ந்து உட்கார்ந்து போர் அடிச்சு போச்சு. இன்னைக்கு நீ பின்னாடி உட்காரு, நான் ஓட்டுறேன். ஓகே. அவனுக்கு வண்டி இருக்கு, வசதி இருக்கு. அவன் எந்த வண்டியை வேணாலும் ஓட்டிட்டு போலாம். வா, நம்ம அவ வண்டியை ஓட்டிட்டு போவோம். ஏய், அந்த வண்டி என்னைக்குடா பொண்ணு இல்லாம ஓடி இருக்குது? வா, நம்ம பொண்ணுகிட்டே தள்ளிட்டு போலாம். வா. अरे क्या हुआ तुमको? हाँ, சும்மா அப்படியே ஏதாவது பேசிக்கிட்டு வரலாம். இல்ல अरे मेरा प्यार, हाँ तो केलू अच्छे है ना? पर सांग है, क्या बात है, सांग நல்லா தானே இருக்கு, புரியலையா? ஓகே. பாம்பேல எவ்வளவு அழகழகான பொண்ணுங்க இருக்காங்க தெரியுமா? ஐஸ்வர்யா ராய் மாதிரி. ஆனா எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. எனக்கு உன்னதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் உங்க அப்பா கிட்ட பேசி இங்கே செட்டில் ஆயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். எப்படி? இறங்கு. வாமா, இன்னைக்கு காலேஜ் எப்படி இருந்துச்சு? என்ன கேக்குறேன் பதில் சொல்லாம போயிட்டே இருக்க? உங்களை பொறுத்த வரைக்கும் செக் வந்துருச்சுல்ல? வாங்க மாப்ள, உட்காருங்க. ஹலோ அங்கிள், என்ன சொல்லுது உங்க பொண்ணு? அவ சின்ன பொண்ணு, அப்படிதான் இருப்பா மாப்ள. நம்ம பேசி எல்லாம் சரி பண்ணிடலாம். சரி பண்ணணும். காபி சாப்பிடுறீங்களா, கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? சாய் பாலு அங்கிள். லட்சுமி, டீ கொண்டாமா. என்ன யோசிக்கிறீங்க? விட்டு பிடிப்ப மாப்ள. ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு அவங்க அம்மாவை கொண்ட மாதிரி, அதாவது என் பொண்டாட்டியை கொண்ட மாதிரி இவளையும் கொண்டுட்டோம்னா வெண்ணெய் திரண்டு வர நேரத்துல பானை உடைஞ்ச மாதிரி ஆயிடும் மாப்ள. கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னடா பெத்த பொண்ணை இப்படி சொல்றானேன்னு தப்பா நினைக்காதீங்க மாப்ள. அவளை படிய வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. என்ன மாப்ள, டீ சாப்பிடுங்க. சுக்ரியா. இப்பதான் அங்கிள் எனக்கு நம்பிக்கையே வருது. கடமைப்பட்டிருக்கேன் மாப்ள, கடமைப்பட்டிருக்கேன். உங்க செக் எல்லாம் மிஸ் ஆகாம கரன்சியா பாஸ் ஆயிட்டு இருக்குல்ல, சாப்பிடுங்க மாப்ள.
வா வா, வந்து உட்காரு. வா உட்காருடி. இங்க பாருடி, பொண்ணா பிறந்தா துணிச்சல் வேணும், புரியுதா? இந்தா கூல்ட்ரிங்க் சாப்பிடு. சாப்பிடுறீ. ஜஸ்ட் a minute. குடி. வாங்கிக்கோடி. ஏண்டி தேங்குற? வாங்கிக்கோ. சும்மா பயப்படாம வாங்கிக்கோடி. வாடி போலாம். சும்மா வாடி. என்னடி யோசிக்கிற? வா. யோசிக்காம வாடி. ராத்திரி தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலா தோன்றலின் தோன்றாமை நன்று. ஹாய் குட்டி. ஹாய் அங்கிள். என்ன அங்கிள் இன்னைக்கு லேட்டு? நான் லேட்டா வந்தது இருக்கட்டும். எக்ஸாம் தான் முடிஞ்சிடுச்சே, அப்புறம் என்ன இன்னத்துல உட்காந்து படிச்சிட்டு இருக்க? நாளைக்கு இங்க ஸ்கூல்ல டிஸ்ட்ரிக்ட் காம்படிஷன் நடக்குது. அதுல 1330 திருக்குறள் ஒப்பிக்கணும். அதனாலதான் படிச்சிட்டு இருக்கேன் அங்கிள். ஸ்கூல்ல செலக்ட் ஆகி, டிஸ்ட்ரிக்ட்ல செலக்ட் ஆகி, ஸ்டேட்ல செலக்ட் ஆகி, ஜனாதிபதி கையால அவார்டு வாங்கணும் அங்கிள். நீ தான் ரொம்ப பிரில்லியன்ட் ஆச்சே. ஆல்ரெடி மெமரியில வச்சிருப்ப. உன்னால இந்தியாவுக்கு பெருமை கிடைக்கும்னு நான் நம்புறேன். நம்புங்க அங்கிள். நம்ம நாட்டுக்காக எவ்வளவு பாடுபட்ட தலைவர்கள்ல அன்னை தெரசாவும் ஒருத்தவங்க. அவங்க வாழ்க்கை வரலாறு படிச்சப்ப இன்னும் எனக்கு நம்பிக்கை அதிகமாகுது அங்கிள். அது சரி, அவங்க கிட்ட அப்படி என்ன பிடிச்சிருக்கு உனக்கு? எதுவுமே தனக்குன்னு சேர்த்து வைக்காம மத்தவங்களுக்குன்னு வாழ்ந்த மனித தெய்வம். அவங்க ஒரு தடவை மனநிலை பாதிக்கப்பட்டவங்களுக்காக நிதி திரட்ட போனாங்க. அங்க ஒருத்தன் ஈவு இறக்கம் இல்லாம மதர் தெரசா மேலேயே காரி துப்பிட்டான். அதுக்கு அன்னை தெரசா சொன்னாங்க, எனக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டீங்க, நான் ஏத்துக்கிறேன். குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் நிதி உதவி பண்ணா நல்லா இருக்கும். என்ன அவங்க யாருமே இல்லாத அனாதைங்க. அப்பதான் அவ தப்ப உணர்ந்தான். பணம் கொடுத்து உதவி செஞ்சான். அவங்க காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு நினைக்கும் போது நமக்கு பெருமையா இருக்கு. வாங்க தம்பி, சாப்பிடுங்க. சாப்பிட்டாச்சு. இந்தாங்க. குட் நைட் குட்டி. குட் நைட் அங்கிள். வரேங்க. ஓகேம்மா. இந்தாம்மா, பாலை குடிச்சிட்டு வந்து படு. மம்மி மம்மி இன்னும் கொஞ்ச நேரம் படிச்சுட்டு வரேன். சரி, சீக்கிரமா படிச்சுட்டு வந்து படு. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று.